Welcome to UID channel. This video deals with 4th standard social, part 1 of the lesson, Philanthropists of Sangam Age, Unit 1, Term 2 for Samachir Kalvi. Prepared and presented by G. Veeralakshmi. லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். பிளான்த்ரோபிஸ்ட் அதாவது கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு அர்த்தம். பேகன், அதியமான், பாரி, வல்வில் ஓரி, நல்லி, நெடுமுடிக்காரி, ஆயண்டிரன் இந்த 7 பேர்களையும் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போது கடையேழு வள்ளல்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்தியிருக்கோம். முதலாவதாக முல்லைக்கு தேர் தந்த பாரி, அடுத்ததாக ஔவைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான், சிறந்த வில்லாளனாக அழைக்கப்படும் வல்வில் ஓரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்த மலையமான் திருமுடிக்காரி அல்லது நெடுமுடிக்காரி, பொதிகையை ஆட்சி செய்த ஆயண்டிரன், தோட்டிமலையை ஆட்சி செய்த நல்லி கண்டிர கோப்பெரும் நல்லி. இப்போது அத்தகைய 7 வள்ளல்களும் என்னென்ன பரிசு பொருட்களை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வறுமைன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு பொன்னும் பொருளும் நிறைய அள்ளி கொடுத்தார்கள். அடுத்ததாக முல்லைக்கு தேரை பாரி பரிசாக வழங்கினார். யானை படைகளை பரிசாக வழங்கினார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய குதிரை படைகளையும் பரிசாக வழங்கினார்கள். மலைகளில் விளையக்கூடிய சந்தனக்கட்டை, அணிகலன்கள் பொருந்திய யானை தந்தம் முதலிய விலையுயர்ந்த பொருட்களை பரிசாக வழங்கினார்கள். அடுத்ததாக நீல நிற பாம்பு சட்டை. இந்த பாம்பு சட்டை தன்னோட இருந்தால் நிறையா பொண்ணு பொருள்கள் தனக்கு சேரும், அது குறையாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வள்ளல்கள்கிட்ட இருந்தது. அத்தகைய அரிய பாம்பு சட்டையை, நீல நிற பாம்பு சட்டையும் பரிசாக வழங்கினார்கள். சாகா வரம் பெற்ற அரிய நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு பரிசாக வழங்கினார். அடுத்ததாக வீரத்துக்கு பேர் போன புலிப்பல் தாலி. அது மட்டும் இல்லாமல் தன்னை நாடி வரும் வறியவர்களுக்கு தன் மலைப்பகுதியில் விளையக்கூடிய கரும்பு, மா, பலா, வாழை போன்ற உணவுப் பொருள்களையும் பரிசாக வழங்கி மகிழ்ந்தார்கள். நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பிளான்த்ரோபிஸ்ட் ஆஃப் சங்கம் ஏஜ். பிளான்த்ரோபிஸ்ட் மீன்ஸ் கடையேழு வள்ளல்கள். இந்த பாடம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நேம் த பிளான்த்ரோபிஸ்ட், அதாவது கடையேழு வள்ளல்களுடைய பெயர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேம் த ரீஜியன் ரூல்டு பை த பிளான்த்ரோபிஸ்ட், அவங்க ஆட்சி பண்ண பகுதிகளுடைய பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், இரக்க குணத்தோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் ஹவு டு பிளான்த்ரோபிஸ்ட் ரூல்டு த ரீஜியன், அவங்களுக்கான ஆட்சி பகுதிகளை எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கீதா அண்ட் ஹர் கிராண்ட்பா ஆர் ஆன் எ ட்ரிப் டூரிங் சம்மர் ஹாலிடேஸ். They are on their way to Kodaikanal, the hill station in Tamil Nadu. This is the first time that Geeta is traveling up a steep hill in a bus. கீதாவும் அவங்க தாத்தாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் அப்படின்ற மலை வாழிடத்தலத்திற்கு கோடை விடுமுறைக்கு ஒரு ட்ரிப் போகிறாங்க. செங்குத்தான மலைப்பகுதியில் பயணம் பண்ணுறது கீதாவுக்கு இதுதான் முதல் முறை. கீதா தாத்தாட்ட கேட்குறான், கிராண்ட்பா, ஹவு டிட் பீப்புள் கம் டு தீஸ் ஹில்ஸ் பிஃபோர் பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் வேர் யூஸ்டு? இந்த மலைப்பகுதி இவ்வளவு செங்குத்தாக இருக்கே, காரு பஸ்ஸெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி பயணம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். They would have used horses and donkeys to climb up the hill. காரு பஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி
குதிரைகள் கழுதைகளை வந்து இந்த மலைப்பகுதிக்கு வர்றதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. கீதா கேட்குறா, ஹூ ரூல்டு தீஸ் ரீஜியன்ஸ், இந்த மலைப்பகுதிகளை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறா. இன் த சங்கம் ஏஜ் மெனி பிளான்த்ரோபிஸ்ட் ரூல்டு த ஹில்லி ரீஜியன்ஸ் பட் 7 of them were very famous. அதாவது சங்க காலத்தில் நிறைய வள்ளல்கள் வந்து இந்த மலைப்பகுதியை ஆட்சி பண்ணாங்க. ஆனாலும் 7 பேர் மட்டும்தான் சிறப்பாக இங்கே பேசப்படுறாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஒய் ஒன்லி 7 were famous? Who were they? 7 பேர் மட்டும்தான் சிறப்பானவர்களா? அந்த 7 பேர் யார் யார் அப்படின்னு கீதா கேட்குறா. Sangam literature consisting of several classical poetry is the main sources of the Sangam age. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இலக்கிய நயம் வாய்ந்த பாடல்களை கொண்டுள்ள சங்க இலக்கியங்களே சங்ககாலம் பற்றி அறிவதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அதாவது சங்க காலத்தில் வந்து நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோமா, அந்த சங்க காலத்தை பற்றி அறிகிறதுக்கு நமக்கு நிறைய இலக்கிய நயம் வாய்ந்த பாடல்களை கொண்டுள்ள சங்க இலக்கியங்கள் தான் சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்ற தகவல்களை இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த 7 வள்ளல்கள் யாராருன்னு பார்க்க போகிறோம். Those 7 philanthropists were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி and வல்வில் ஓரி. They ruled different hilly regions at different periods during the Sangam age. They were all powerful, kind and cared for nature and the people. சிறப்பாக பேசப்படுற வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்டு வல்வில் ஓரி. இவங்க வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மலைப்பகுதிகளை ஆண்டு வந்தாங்க. எப்போ? சங்க காலத்தில். இவங்க வந்து எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இயற்கை மீதும் மக்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. இஸ் தட் ஒய் தேர் ஆர் மோர் ட்ரீஸ் இன் த ஹில்ஸ் தென் இன் சென்னை? சென்னையை விட இந்த மலைப்பகுதிகளில் அதிகமாக மரங்கள் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கீதா கேட்குறா. ஹில்ஸ் யூஸ்வலி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீஸ். It is important for people to take care of them. Shall I tell you a few stories about how those philanthropists and the people protected nature and how in turn nature protected them? அதாவது நகர்ப்பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் பொதுவாகவே மரங்கள் வந்து அதிகமாக காணப்படும். அங்கே உள்ள மக்கள் வந்து மரங்களை அக்கறையாக பாதுகாத்துக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன். இந்த 7 வள்ளல்கள் பற்றி குட்டி குட்டி ஸ்டோரியை வந்து நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இயற்கையை எப்படி பாதுகாத்தாங்க, அதுக்கு கைமாறாக இயற்கை மக்களை எப்படி பாதுகாத்தது அப்படின்ற தகவல்களையும் நான் உனக்கு சேர்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. தாத்தா கடையேழு வள்ளல்கள் பற்றின ஸ்டோரியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐ வுட் லவ் தட், எனக்கு கதைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீதா சொல்கிறா. கதையை கேட்குறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரை டு ஆன்சர். நேம் எனி 3 philanthropists. நம்ம வந்து 7 வள்ளல்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பேகன், பாரி, ஆய். Next question. During which age did the 7 famous philanthropists rule the hilly regions? கடையேழு வள்ளல்கள் வந்து எந்த காலகட்டத்தில் மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காலகட்டம்? எஸ், சங்கம் ஏஜ், சங்ககாலம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வள்ளல் யார் அப்படின்னா பேகன். ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி? முதல் வள்ளல் பற்றின கதையை கேட்க நீ தயாராக இருக்கிறியா? எஸ். கீதா என்ன சொல்கிறா? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் பேகன். பேகன் ரூல்டு பழனி ஹில்ஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், த வெரி சேம் ஹில் ரேஞ்ச் that we are visiting today. Isn't it cold here?
இப்போ நம்ம முதல்ல யாரை பற்றின கதையை பார்க்க போகிறோம்? பேகன். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பழனி மலையை ஆண்டவர். பழனி மலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு சிறிய மலைத்தொடர். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. Yes, Grandpa. That's why Amma has packed sweaters for us. இங்கே குளிராக இருக்கிறதுனால தான் அம்மா நம்ம வரும்போது நமக்காக ஸ்வெட்டர்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கீதா சொல்கிறான். கரெக்ட். One day, while Pagan was on his walk, he saw a peacock shivering. He assumed that the peacock was shivering due to cold and he covered the peacock with shawl. சரியா சின்னம்மா, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. ஒரு நாள் பேகன் வாக் போயிட்டு இருந்தார். அப்படி நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறார். மழையினாலே மயிலுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மயிலை இருக்கிறத இவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நடுங்கிட்டு இருக்கதா நினச்சிட்ருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னிட்ட இருக்கக்கூடிய ஒரு போர்வையை, விலை உயர்ந்த போர்வையை மயிலுக்கு என்ன பண்ணார், போர்த்தி விட்டார். குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக போர்த்தி விட்டார் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. கேன் எ பீகாக் யூஸ் எ ஷால்? மயில் ஷால்லாம் பயன்படுத்துமா தாத்தா அப்படின்னு கீதா கேட்குறா. Maybe not. The point is that Pagan treated the peacock just like his own child. How many people nowadays show such kindness towards animals? மயில் போர்வையை பயன்படுத்தும் அல்லது பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம். இங்கே அது கருத்து கிடையாது. ஒரு மனிதனுடைய மனிதாபிமானம், இரக்க குணத்தை தான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். நடுங்கிக்கிட்டு இருக்கிறதா நினச்சி தன்னுடைய விலை உயர்ந்த போர்வையை மயிலுக்கு போர்த்துறாரு. இங்கே பேகனோட இரக்க குணத்தை நம்ம பார்க்கணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி உயிர்கள்ட்ட இரக்கத்தோடு இருக்கிறாங்க, அனிமல்ஸ்கிட்டையும் பேர்ட்ஸ்கிட்டையும் இரக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை தாத்தா கீதாட்ட கேட்குறாங்க. இப்போ கீதா கேட்குறான், கிராண்ட்பா, one day I saw a boy throwing stones at a dog. I stopped him. Maybe if he knew about Pagan, he would find a way to love animals. தாத்தா, ஒரு பாய் நாயை கல்லால் அடிச்சிட்டு இருந்தான். அதை நான் பார்த்தேன். அவனை தடுத்து நிறுத்தினேன். ஒருவேளை பேகன் பற்றி அவன் தெரிஞ்சிருந்தான்னா அனிமல்கிட்ட எப்படி அன்பு காட்டணும் அப்படின்ற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சி அனிமல்கிட்ட அன்பு காட்டியிருப்பான் அப்படின்னு கீதா சொல்கிறான். ட்ரூ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கைண்ட்னஸ் டுவார்ட்ஸ் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ். இட் இஸ் ஆல்சோ அபவுட் வேல்யூங் பீப்புள். வி ஷுட் ட்ரீட் ஆல் லிவிங் திங்ஸ் ஈக்குவலி. நீ சொல்கிறது சரிதாம்மா. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறது விலங்குகள்கிட்டையும் அன்பு காட்டுறது மட்டும் இல்லை, மக்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே கற்றுக்கணும். ஒவ்வொரு மக்களையும் சமமாக நம்ம பாவிக்கணும். அந்த ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அடுத்த வள்ளல் பார்க்குறதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரை டு ஆன்சர். விச் ஹில்லி ரீஜியன் டிட் பேகன் ரூல்? பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மலைப்பகுதி? பழனி ஹில்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் பேகன் see when he was taking a walk? பேகன் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதை பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. எ பீகாக் ஷிவரிங், ஒரு மயில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்தார். வாட் டிட் பேகன் யூஸ் டு கவர் த ஷிவரிங் பீகாக்? குளிரால் நடுங்கிக்கிட்டு இருந்த மயிலுக்கு பேகன் என்ன கொடுத்தார்? என்ன பண்ணார்? ஷால். ஒரு ஷாலால் மயில் குளிர்லேருந்து நடுங்கிறது தடுக்கிறதுக்காக போர்த்தி விட்டார்.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வள்ளல் பேர் பாரி. ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் நியர்லி 2000 years old. A wise and kind philanthropist called Pari ruled Parambunadu. This was located in Parambumalai, a hill range that starts in Sivaganga district in Tamil Nadu and extends all the way to Palakkad in Kerala. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வள்ளல் வந்து யார் அப்படின்னா பாரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவர். இவர் நிறைய ஆற்றலும் இரக்க குணமும் கொண்டவர். இவர் ஆட்சி செய்த பகுதி வந்து பரம்பு நாடு. அது எங்கே இருக்குது அப்படின்னா பரம்புமலை. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் மாவட்டத்திலேருந்து தொடங்கி கேரளாவில் பாலக்காடு வரைக்கும் வந்து இது விரிவாக இருக்குது இந்த மலைப்பகுதி அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. தாத்தாவே தொடர்ந்து சொல்கிறாங்க, The Moovendars, the Cheras, Cholas and Pandyas wanted to make Parambunadu a part of their kingdom. They were not able to win the battles against Pari and his army individually. So they attacked Parambunadu together. மூவேந்தர்கள் பற்றி நம்ம டேம் ஒன்லே பார்த்தோம். யார் யார்? சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். அவங்க மூவர்களும் மூவேந்தர்கள் என அழைக்கப்படுபவர்கள். அவங்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள ஒரு பகுதி தான் பரம்பு நாடு. பாரியோட படைகளுக்கு எதிராக சேரச்சோழ பாண்டியர்களால் தனித்து போட்டியிட முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மூவேந்தர்களும் சேர்ந்து பரம்பு நாடை அட்டாக் பண்ணாங்க. In the thick forest inside the hills, they were not able to defeat Pari's army. Instead, they made sure that Parambunadu could not get water or food from below the hill. They thought that Pari would surrender after he ran out of food and water. மலைகளுக்குள் அமைந்த அடர்ந்த காடுகளிலிருந்த பாரியின் படைகளை வந்து அவங்களால தோற்கடிக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பரம்பு மலைக்கு மலை அடிவாரத்துலேருந்து தான் தண்ணி அப்புறமா உணவு அதெல்லாம் கொண்டு போக வேண்டியிருந்தது. அதனால் அதை வந்து அவங்க முதல்ல ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணனால அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா தண்ணீர் உணவுக்காக மலையை விட்டு வெளியில் வரக்கூடிய பாரி வந்து கண்டிப்பாக சரணடைவார் அப்படின்னு நினச்சாங்க. கிராண்ட்பா, டிட் பாரி சரண்டர்? பாரி சரணடைஞ்சாரா அப்படின்னு தாத்தாட்ட கேட்குறா. No, Pari did not surrender. Few months passed. The Moovendars later realized that the forests in Parambumalai were so rich that they provided people with a lot of jackfruit, edible bamboo and other wild nuts. The hill also had a lot of streams that provided them with fresh, clean water. பாரி வந்து சரணடையலை. ஏன் அப்படின்னா பரம்புமலையில் நிறைய வளங்கள் இருந்தன. அது அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய பலாப்பழங்களும் உண்ணக்கூடிய மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களும் நிறைய கொட்டை வகைகளும் மக்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பரம்பு மலையில் நிறைய நீரோடைகள் இருந்ததுனால அது அங்கே உள்ள மக்களுக்கு சுத்தமான தண்ணீரையும் வழங்கியது. இந்த காரணத்தினால பாரி வந்து பரம்பு மலையை விட்டு வெளியில் வரதுக்கு அவசியம் இல்லாமல் போனது. பரம்பு மலை நிறைய வளங்களை பெற்றிருந்தது அப்படின்றத மூவேந்தர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஸோ தே டிட் நாட் நீட் ஃபுட் ஆர் வாட்டர் ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். இந்த காரணத்தினால தான் பாரி வந்து உணவுக்காகவும் வாட்டருக்காகவும் அந்த மலையிலிருந்து வரலை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, எஸ், தேர் ஃபாரஸ்ட் டுக் கேர் ஆஃப் தம். அந்த பரம்பு மலையில் உள்ள காடுகள் வந்து அங்கே உள்ள மக்களை அக்கறையோட பாதுகாத்தது. ஜஸ்ட் அஸ் பாரி த பீப்புள் இன் ஹிஸ் ரீஜியன் ஆல்சோ டுக் கேர் ஆஃப் நேச்சர். பாரி அங்கே உள்ள மக்களையும் இயற்கையையும் எப்படி பாதுகாத்தாரோ பராமரித்தாரோ அதை போல் அங்குள்ள அந்த காடுகளும் மக்களை பராமரித்தது, பாதுகாத்தது. There is even a famous story that tells his
ஜெனராசிட்டி. அதோட பாரியை பற்றின ஒரு சிறப்பான ஸ்டோரியை வந்து நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஒன் டே பாரி வாஸ் பாசிங் எ யங் ஜாஸ்மின் கிளைம்பர். ஒரு நாள் முல்லைக்கொடி படறதுக்கு இடமில்லாமல் இருந்தது. எப்போ அப்படின்னா பாரி வந்து தேரில் போயிட்டு இருக்கும்போது. He saw that there was no tree to help the climber to grow. இதை வந்து தேரில் போயிட்டுருக்க பாரி வந்து கவனிக்கிறாரு. He offered his golden chariot to give support for the climber. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உடனே தன்னுடைய தேரை அந்த முல்லைக்கொடிக்கு படறதுக்காக விட்டுட்டு வந்துருந்தார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாரியோட பெருந்தன்மையும் வள்ளல் குணத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஓகே, பாரியை பற்றின ஸ்டோரியை தாத்தா சொல்லவும் அதுக்கு கீதா பதில் சொல்கிறா. திஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். டு யூ நோ தட் வி பிளான்டட் எ ஃபியூ ட்ரீஸ் இன் அவர் ஸ்கூல். ஐ வில் மேக் ஷுர் தட் தே க்ரோ வெல் ஜஸ்ட் லைக் பாரி டிட். பாரியோடைய கதையை கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது தாத்தா அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய மரம் வளர்க்குறோம். அந்த மரத்தையும் பாரியை போலவே நானும் அக்கறையாக பராமரிப்பேன். அதோட வளர்ச்சியை வந்து நான் கவனிச்சுக்கிட்டே வருவேன் அப்படின்னு கீதா சொல்கிறான். Would you like to hear more stories about some of the other philanthropists? இன்னும் சில வள்ளல்கள் இருக்காங்க, அதையும் கேட்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. கீதா சொல்கிறா, எஸ், இன்னும் நிறைய சொல்லுங்கள் தாத்தா, நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு கீதா சொல்கிறான். இன்னும் சில வள்ளல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ட்ரை டு ஆன்சர். விச் வாஸ் த ரீஜியன் ரூல்டு பை பாரி? பாரி ஆட்சி செய்த பகுதி எது? எது? பரம்பு மலை, பரம்பு ஹில்ஸ். செகண்ட் ஒன், வாட் வேர் ஸ்டாப்டு ஃப்ரம் த லோயர் ரீஜியன்ஸ் டு பரம்பு நாடு? பரம்பு மலையின் அடிவாரத்திலிருந்து எந்தெந்த பொருள்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது? எது? ஃபுட் அண்ட் வாட்டர். மூவேந்தர்களும் பாரிய மலையை விட்டு வெளியில் வர்றதுக்காக என்ன பண்ணாங்க? ஃபுட்டும் வாட்டரும் எடுத்துகிட்டு போக விடாமல் அவங்க தடை பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் டிட் பாரி கிவ் டு சப்போர்ட் ஜாஸ்மின் கிளைம்பர்? முல்லைக்கொடி பற்றி படவதற்காக பாரி எதை கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. எதை கொடுத்தாரு? தான் கொண்டுட்டு வந்த கோல்டன் சேரியாட், தேரை வந்து அந்த முல்லைக்கொடிக்காக விட்டு சென்றார். ஓகே, ஆர் யூ கிளியர்? பார்ட் 1 இங்கே முடியுது. பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக வருது. அதையும் பார்த்து முழு லெசனையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.